அன்பு, கதிர், மலர், செல்வி நால்வரும் வியர்வை சொட்டச் சொட்ட வெறுங்காலோடு களிமண் தரையில் மரம் நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், மடிகிறான். ஆனால் தான் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இந்த பூமிக்கு என்ன கொடுத்துவிட்டு போகிறான்? இதோ சுயநலமில்லாத சில இதயங்கள் இந்த வறண்ட மண்ணுக்கு உயிர் கொடுக்க போராடுகின்றனர். ஆனால் இந்த உலகம் அவர்களை எப்படி எதிர்கொள்கிறது? என்னடா பண்றீங்க? திடீர்னு மழை விட்டீங்களா? ஊர்ல எல்லாம் சம்பாதிச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுங்க மட்டும் கல்வி நலிட்டு கிடக்குறாங்க. பைத்திய கிடக்கு. என்னடா தம்பி இதெல்லாம் சும்மா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல பேசுறத போட்டு ட்ரெண்ட் ஆகலாம். இந்த சின்ன பசங்க வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? டேய், உலகம் தெரியாதவனுங்கடா இவனுங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஃபண்டிங் வருது, வெளிநாட்டு பணம் வருது, இல்லைன்னா சும்மாவா வெயில்ல காயவான். எல்லாம் காசுக்காக போடுற பிளான். அக்கா காசுக்காக நாங்க எங்க பணத்தையும் நேரத்தையும் போட்டு இந்த வெயில்ல நிக்கலக்கா. நாளைக்கு நம்ம ஊர்ல தண்ணி இல்லைன்னா உங்க காசு உங்களை காப்பாத்துமாக்கா. ஏய், எங்களுக்கு பாடம் நடத்தாது. ஊர்ல 10ஓட 11 வாழ தெரியாதவன் தோல இவங்க என்னமோ பெரிய உலகமாக சீர்திருத்தவாதீங்கன்னு கிளம்பிட்டாங்க. இன்னும் 2 நாள்ல இந்த மரம் காஞ்சு போகும். அப்ப பாக்குறவங்க வீரத்தை மரண அன்பு, அழுவது பலவீனம் இல்ல. உன்னுடைய கண்ணீர் துளி இந்த வறண்ட மண்ணில் விழக்கூடாது. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை. தம்பிகளா, அம்மாவுக்கு உடம்புச்சுன்னு பெற்ற பிள்ளைகள கவனிப்பாங்க. இந்த பூமியனை தாவத்தை தவிக்கிற அவளை காப்பாத்த நம்ம வந்திருக்கோம். உலகம் உங்களை ஏளனம் செய்யுதுன்னா நீங்க சரியான பாதையில போறீங்க. ஆமா அம்மா, எங்களை வறுமைகளால வளைக்க முடியாது, ஏளனங்களால ஒடுக்க முடியாது. எங்கள் எண்ணம் தூய்மையானது, அது இந்த மண்ணுக்கானது. நிறுத்தாதீங்க, தொடர்ச்சியாக பண்ணுங்க. வார்த்தைகளால பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நீங்க செயல்களால செய்யுங்க. நாங்கள் உங்கள் பின்னாலே உங்கள் தோளோடு தோளாக நிற்போம். காலம் அது எல்லா கேள்விகளுக்கும் பதிலை சுமந்து வரும் ஒரு மௌன சாட்சி. வதந்திகளை தாங்கி நின்ற வேர்கள் இன்று விழுதுகளாக மாறிவிட்டன. இதோ 3 வருடங்களுக்கு பின்பு வெயிலில் கால் வைக்க முடியலை. எவ்வளவு வெயில்! ஆனா நம்ம ஊருக்குள் நுழைந்தா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குதுடா. ஆமா, இன்னைக்கு பக்கத்து ஊர்ல கிணறு எல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஊர்ல குளம் கிட்ட எல்லாம் நீர் நிரம்பி வருது. நிலத்தடி நீர் பெருகி இருக்கு. என்னப்பா இது அதிசயம்! பக்கத்து கிராமங்கள்ல மழையே இல்லை, ஆனா நம்ம ஊர்ல மட்டும் கடந்த வாரம் மழை கொட்டி தீர்த்துருச்சு. ஊரே பச்சையா மாறி இருக்கு. இந்த மழை ஒண்ணும் சும்மா பெய்யல. அன்னைக்கு இந்த 4 பசங்க ஏளனமான பேச்செல்லாம் தாங்கிட்டு மரங்களும் நட்டாங்க. அந்த மரங்கள் தான் இன்னைக்கு மேகங்களை எடுத்து மழையா தந்துருக்கு. அன்னைக்கு அவங்க காசுக்காக பண்றாங்க, விளம்பரத்துக்கு பண்றாங்கன்னு அசிங்கமாக பேசணும். ஆனா அவங்க அன்னைக்கு சுயநலம் இல்லாம விதைச்ச நிழல்ல தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களும் உட்காந்துருக்காங்க, நாமளும் மூச்சு வரும். நம்மளாம் எவ்வளவு பெரிய பாவிங்க. தம்பி, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்க பின்னாடி இருந்த அந்த தூய்மையான நல்ல எண்ணத்தை பார்க்க தவறிட்டோம். இனிமே நாங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல தம்பி. இனிமே இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆளுக்கு ஒரு மரம் நடுவாங்க. பசுமைங்கிறது 4 பேரோட இயக்கம் இல்ல, இந்த ஊரோட சுவாசம். அந்த பூமிங்கிறது நாங்க உங்களுக்கு கொடுத்த அறிவு இல்ல, எங்க எதிர்கால குழந்தைங்க எங்களுக்கு கொடுத்த கடன். அத செழிப்பா திரும்ப கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. எண்ணம் தூய்மையாக இருந்தால் இயற்கையே உங்களுக்கு துணையாக நிற்கும். நீங்கள் விதைத்த வேர்கள் வாழும். சுயநலத்தை எதிர்ப்போம். நாளை நமது பசுமையான நன்றி.